அன்புசார் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வெப்பம் அப்படின்ற பாடம், யூனிட் நம்பர் 4 ஹீட். இந்த பாடத்தை குறித்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பாடத்தில் இருந்து நம்முடைய போட்டித் தேர்வுகளில் ஒரு மதிப்பெண் வினா கண்டிப்பாக இடம்பெறும். 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். வாட் இஸ் எ ஹீட்? வெப்பம்னா என்னது? அதாவது ஹீட் இஸ் எ ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. ஸோ வெப்பநிலை என்பது ஒரு அளவீடு, அந்த வெப்பத்தை அளவிடக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். அதுக்கு பேர் தான் வெப்பநிலை, டெம்பரேச்சர். பட் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். ஓகேங்களா? ரெண்டுமே குழப்பிடக்கூடாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்ப ஆற்றலுடைய விளைவுகள் என்ன இருக்கும்? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் என்ன இருக்குன்னா, மொத்தம் 3 விதமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று, ஒரு பொருளை ஹீட் பண்ணோம்னா இந்த 3 விதமான விஷயங்கள் நடக்கும். என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விரிவடைதல், எக்ஸ்பான்ஷன் அப்படின்வாங்க. இன்னொன்று இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை உயர்வு. எந்த பொருளை ஹீட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன தான் ஆகும்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், சேஞ்ச் இன் ஸ்டேட். கண்டிப்பாக நீங்கள் எந்த பொருளை ஹீட் பண்ணாலும் அதோடைய நிலை மாற்றம் இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம், வேப்பராக மாறும். ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறோம், இப்போ எண்ணெய் இருக்குது, எண்ணெய் வந்து என்னென்னா காலில் உறைஞ்சி போயிருக்கும், நம்ம உள்ளங்கையில் அழுத்தி பிடிச்சிக்குவோம். உள்ளங்கையில் இருக்க ஹீட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த சாலிட் ஸ்டேட் என்னவோ மாறும், லிக்யூட் ஸ்டேட் மாறும். ஸோ இது நிலை மாற்றம். ஸோ இந்த 3 வித மாற்றங்கள் இடம்பெறும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி கேட்கலாம்னா, அதாவது வெப்பத்தினால் ஏற்படும் விளைவுகளில் தவறானது எது, அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? விச் ஒன் ஆஃப் த எஃபெக்ட் இஸ் இன்கரெக்ட் இன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு இது எளிமையான வினா, ஆனால் சிந்திச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த 3 எஃபெக்ட்ஸுக்கும் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். நான் ஒவ்வொன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விரிவடைதல், எக்ஸ்பான்ஷன். இதற்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், 2 பால் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ரிங்குக்குள்ளே எடுத்து அந்த குண்டு ஃப்ரீயாக போயிட்டு வரும். அதே அந்த இரும்பு குண்டை அந்த மெட்டல் பாலை நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா, ஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிங்குக்குள்ளே விட்டிங்கன்னா என்ன போகும்? உள்ளே போகாது. ஹீட்டட் பால் வில் நாட் ஃபிட் த்ரூ, பட் கோல்டு பால் ஃபிட்ஸ் த்ரூ. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, அந்த செகண்ட் இருக்கக்கூடிய இந்த பால் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் எப்படி இருக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதனால் உள்ளே போகாது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி சக்கரத்தை ஃபிட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். எப்படி பண்ணுவாங்கன்னா, அதோடைய எட்ஜுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ஈஸியாக வச்சு படுத்திடுவாங்க. திரும்ப கூல் பண்ணுறப்ப கிச்சன் அந்த சக்கரத்துடைய அச்சை பிடிச்சிக்கும். அதாவது சக்கரை அப்படி இருக்குன்னா இந்த அச்சை பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அப்படி பிடிச்சிக்கும். இப்படி தான் அதை ஃபிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே எக்ஸாம்பிள். மற்ற ரீட் பண்ணி பாருங்கள், அழகாகவே புரியும். நம்ம தெருக்கில் இருக்கக்கூடிய இந்த மின்சார கம்பிகள் இருக்குது பார்த்திங்களா, கம்பங்கள், அதில் அந்த கரண்ட் ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அலுமினியத்தால் செய்யப்பட்ட அந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பாருங்களேன், ரொம்ப டைட்டெல்லாம் கட்டிட மாட்டாங்க, லைட்டை கொஞ்சம் தொங்கலாக தான் கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி கட்டுறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. பகல் நேரங்களில் வெப்பத்தில் நல்லா ஹீட் ஆகிரும். மின்சாரம் நல்லா, அதுவும் மின்சாரம் ஒரு ஹீட் கொடுக்கும். அது போக சன்லைட் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, அந்த மெட்டல் எக்ஸ்பேண்ட் ஆகிரும். எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப வெறப்பாயிரும். சரிங்களா? இதே இது நீங்கள் எடுத்தோடனே கட்டுறப்ப நல்லா டைட்டாக கட்டிட்டிங்கன்னா வெறப்பாகிறப்ப கட் ஆகிடலாம். அதனால தான் லூஸாக கட்டுறாங்க. நான் பகல் நேரங்கள் நல்லா ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நைட் நேரத்தில் சுருங்கும். புரியுங்களா? இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நைட் நேரத்தில் நீங்கள் ரொம்ப டைட்டாக கட்டிங்கன்னா இன்னும் சுருங்குறப்ப என்ன ஆயிரும்? அது ஈஸியாக கட் ஆயிரும். அதை கட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டவாள கம்பிகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய சம்மர் டயத்தில் நல்லா ஹீட் ஆகி அந்த தண்டவாளம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இரும்பு மூலக்கூறுகள்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த கேப்பில் என்னென்னா ரெண்டுமே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கேப் விட்டுருக்காங்கன்னா இது ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகி வரப்போ இந்த அளவுக்கு வர மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் இருந்து இந்த அளவுக்கு வர மாதிரியும் இந்த பக்கம் இந்த அளவுக்கு தான் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனுடைய எக்ஸ்பான்ஷனுடைய கெப்பாசிட்டியை முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. அதை பொறுத்து இது வச்சுருப்பாங்க. அது என்னென்னா
இந்த தண்டவாளம் இது பிரச்சனை இல்லை. இப்படி நேராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிடும். ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டு என்ன ஆகும், ட்ரெயின்ஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி தான் அமைக்கணும். பாருங்கள், அடுத்த முறை தண்டவாளத்துக்கு போகிறப்ப தாண்டி போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயர்வு, ரைஸ் இன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது நம்ம நல்லாவே தெரியும், எந்த பொருளை ஹீட் பண்ணாலும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக தான் தெரியும். இப்போ எடுத்தோடனே நம்முடைய வீட்டில் வந்து ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது, தெர்மோமீட்டர் செக் பண்ணுவீங்க, நார்மலான ரூம் டெம்பரேச்சர் அதில் இருக்கும். திரும்ப என்னென்னா ஹீட் பண்ணுறீங்க, கேஸில் ஹீட் பண்ணுறீங்க, நல்லா கொதிக்கிறப்ப தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு நார்மல் எக்ஸாம்பிள். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது என்னென்னா நிலை மாற்றம், சேஞ்ச் இன் ஸ்டேட். கண்டிப்பாக என்ன ஆகும், நம்ம ஹீட் பண்ணுறப்ப தன்னுடைய ஸ்டேட்டை மாற்றிக்க முயற்சி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூப் எடுக்கிறோம், ஐஸ் க்யூப்பை ஹீட் பண்ண என்ன ஆகும், லிக்விடாக மாறும். அந்த லிக்விடை ஹீட் பண்ண என்னவாக மாறும், வேப்பராக மாறும். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் இன் ஸ்டேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 நிலைகள் நடக்குது. எத்தனை நிலைகளில், 6 நிலைகளில். ஃபஸ்ட்டு ஒன், திடப்பொருள் திரவமாக மாறுதல், சாலிட் ஸ்டேட் இன்ட்டு லிக்விட் ஸ்டேட். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, உருகுதல் அப்படின்வாங்க, ஆங்கிலத்தில் மெல்ட்டிங். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரவம் வாயுவாக மாறுறது, லிக்விட் என்ன மாறுது, கேஸஸாக மாறுது. இதுக்கு பேர் வேப்பரைசேஷன், ஆவியாதல் அப்படின்வாங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடப்பொருள் வாயுவாக மாறுறது. திடப்பொருள் பார்த்திங்கன்னா திரவநிலைக்கு வரணும், அப்படி இல்லாமல் டேரெக்டாக என்னவா மாறிடுது, கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுச்சுன்னா அதுக்கு பேர் சப்ளிமேஷன், அதாவது பதங்கமாதல் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கற்பூரம் அந்த மாதிரி இது. அடுத்து வாயு திரவமாக மாறுதல், கேஸ் டு லிக்விட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்சேஷன், குளிர்தல் அப்படின்வாங்க. நம்ம நல்லாவே தெரியும், நம்ம சோத்து பானையில் வந்து சோறு வைக்கிறப்ப அது ஆவியாக போய் தட்டில் பட்டு அதில் பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் உருவாகும். அது ஆவி போய் பட்டு என்னவா மாறிடுது, லிக்விடாக மாறிடுது. இப்போ வாயு என்னவா மாறுது, திரவமாக மாறுது. அப்போ என்னென்னா அந்த இடத்துல கண்டென்சேஷன் நடக்குது, அதனால தான் அது குளிர்தல் ஆகுது. சரிங்களா, ஈஸியாக அந்த சோத்து பானை வச்சு நம்ம சொல்லிடலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா சார் ஆகுன சோத்து பானை மேலேயே குறியாக இருக்காருன்னு. சோறு தான் நமக்கு முக்கியம். ஓகேப்பா. அடுத்து திரவம் திடப்பொருளாக மாறுதல், லிக்விட் டு சாலிட். இப்போ வாட்டர் இருக்குது, நீங்கள் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், என்ன மாறும், ஐஸ் க்யூப்பாக மாறும். அப்போ என்ன மாறுது, லிக்விட் என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது, சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. இதுக்கு பேர் ஃப்ரீசிங். தென் வாயு திடப்பொருளாக மாறினா, கேஸ் டு சாலிடாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் படிதல். இது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நல்லா வந்து ஒரு நீங்கள் நம்ம டெல்லியை வச்சுக்குவோம். டெல்லியில் நீங்கள் வந்து எந்த ஒரு முகத்தில் வந்து கரிச்சு கட்டாமல் மாஸ்கெல்லாம் போடாமல் கண்ணாடிலாம் போடாமல் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டு கை வச்சு உங்களுடைய ஸ்கின்னில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே புகையில் ஏதோ கருப்பை வந்து அப்புன மாதிரி இருக்கும், டஸ்ட் அப்புன மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல எங்கே எப்படியே டஸ்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஏன்னா அந்த இடத்துல ஸ்மோக்கில் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இப்போ வாயு என்னவோ மாதிரி இருக்குது, திடப்பொருளாக நம்ம கையில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப ஒட்டுது, பவுட்ரு மாதிரி ஒட்டுது. ஸோ இந்த மாதிரி இப்போ வரைச்சா அதுக்கு பேர் என்ன, டெபாசிஷன், படிதல் அப்படின்வாங்க. ஆமாம், டஸ்ட்டுன்னு மூஞ்சில் படிஞ்சு தானே இருக்குது. ஸோ படிதல் கரெக்டு தான். டூயினோவில் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இயற்கையாகவே நம்மளோட பூமியின் மீது 3 நிலைகளில், அதாவது திடப்பொருளாகவும் திரவப்பொருளாகவும் வாயு பொருளாகவும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் தாங்க. வாட்டர் இஸ் தி ஒன்லி மேட்டர் ஆன் தி எர்த் that can be found naturally in all 3 states. What are they? There are solid, liquid and gas. அடுத்து நம்முடைய சைடு தலைப்பு வெப்ப பரிமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விறகு கட்டையை எரிக்கிறோம், இல்லாட்டி நல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு இரும்பு ராடு எடுத்து நம்ம அந்த அடுப்பில் வைக்கிறோம், அந்த பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் அந்த ஹீட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களான்னா ஒரு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபியூ செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை ஹீட்டாகிறத நம்ம உணர்வோம், அந்த கம்பி ஹீட்டை நம்ம உணர்வோம். அப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பில் இருந்து ஏதோ ஒரு சம் டைப் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் ஹேண்ட், நம்முடைய கைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய செயலுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸில் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் அப்படின்வாங்க. இன்னொன்று வெப்பச்சலனம், கன்விக்ஷன் அப்படின்வாங்க. இன்னொன்று வெப்ப கதிர்வீசு, ரேடியேஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த 3 வழிகளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல் ஒரு வேறு எந்த எக்ஸாம்பிள் இல்லை, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கம்பியை வந்து அடுப்புக்குள்ளே வைக்கிறது. அப்போ அந்த அடுப்பின் முனையிலிருந்து
அந்த வெப்பம் எங்கே கடத்தப்பட்டிருக்கு? உங்கள் கையில் கடத்தப்பட்டிருக்கு. அப்போ கடத்தி கொண்டு வந்தது யார்? யார் கொண்டு வரல. அந்த இரும்பு ராடில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதே இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு. பாருங்கள், இது இரும்பு ராடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இரும்பு ராடு மாதிரி இல்லை, கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே வந்து ஹீட் வந்து படுறப்ப இந்த ஹீட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பட் உள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கான்னு இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். பட் என்னென்னா வெப்பம் கடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்முடைய ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய இயக்கமின்றி வெப்பம் கடத்தப்பட்டால் அதுக்கு பேர் வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் அப்படின்வாங்க. ஸோ வெப்ப கடத்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் மட்டும் பாருங்கள். திடப்பொருட்களில் அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. சிம்பிளாக மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல், இட் இஸ் எ கீவேர்டு. இந்த வார்த்தையை நல்லா கேட்கணும். மூலக்கூறுகளை இயங்காது, பட் என்னென்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனர்ஜினா இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இதுக்கு பேர் கண்டக்ஷன். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கவனிங்க, த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு தி ரீஜன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் வித்தவுட் தி ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். பொதுவாக உலோகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறந்த வெப்பக்கடத்திகள். ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லா கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் குட் கண்டக்டர்ஸ். இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் கடத்துது அப்படின்னா அது பேர் பேட் கண்டக்டர்ஸ். இல்லை கம்ப்ளீட்டாக வெப்பத்தை கடத்தல் அப்படின்னா அதுக்கு பேர் இன்சுலேட்டர், காப்பான்கள் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? காப்பான்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மரம், வுட்டு, தக்கை, கோர்க்கு, பருத்தி, காட்டன், கம்பளி, வூல், கண்ணாடி, கிளாஸ், ரப்பர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் தி இன்சுலேட்டர்ஸ், காப்பான்களுக்கு உதாரணம். இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது, வெப்பம் கடத்தா பொருள் அப்படின்வாங்க அல்லது காப்பான்கள், பேட் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். சிம்பிள். பாத்திரத்தில் சோறு சமைக்கிறோம், அப்போ கீழே ஹீட் பண்ணுறப்ப அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பாட்டம் டு டாப். எப்படி வருது? வித்தவுட் மூமெண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். எந்த மூமெண்ட் மாலிகூலும் கிடையாது, பட் வெப்பம் கீழேருந்து மேலே கடத்தப்படுது. அதனால தான் சோறு சமைக்கப்படுது. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும்போது சலவை பெட்டியிலிருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவுகிறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் அயன் பண்ணுறப்ப அந்த அயன் பாக்ஸ்லேருந்து ஹீட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? நம்முடைய ட்ரெஸ்ஸுக்கு, நம்முடைய ஷர்ட்டுக்கு, ஃபேண்ட்டுக்கு போகிறோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக அயன் பண்ணுறதுக்கு இதாகும். இது ஒரு டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ கேட்பாங்க, இஸ்திரி பெட்டியை கொண்டு துணியை துவைப்பது வெப்ப கடத்தலா, வெப்பச்சலனமா, வெப்ப கதிர்வீசலாம், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதனால் எல்லா விதத்துலேயும் நம்ம ரெடியாக இருக்கணும். வேறு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, சமையல் பாத்திரங்களின் கைப்பிடி பிளாஸ்டிக் அல்லது மரத்தினாலான பொருள்களால் செய்யப்பட்டிருக்கும். பார்த்துருப்போம். அதாவது ப்ரெஷர் குக்கர்லாம் பார்த்திங்கன்னா பூசை போட்டிருக்காங்க, அந்த கருப்பு கலரில் கைப்பிடி போட்டிருப்பாங்க. காரணம் என்னென்னா அது நல்லாவே கண்டக்ட் பண்ணும், கண்டக்ஷன் நடக்கும். அதனால் அந்த ஹீட் வந்து கைக்கு வரக்கூடாதனால இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பொறுத்துறாங்க. சரிங்களா? ஓகே. ஆனால் நம்முடைய கிராமத்தில் கிளவிகள்லாம் இருக்கும், என்ன பண்ணுங்கன்னா அசால கண்டுக்காது, உள்ளே கையை விட்டு அப்படி கிண்டிட்டு தெரியுங்க. அவ்வளோ கொதிக்கிறப்பையும் உங்களுக்கு ஹீட்டே தெரியாது. அப்பளமெல்லாம் போட்டால் நல்லா எண்ணெய் கொதிச்சுருக்கும், டக்குனு உள்ள கை விட்டு தூக்கி எடுத்து போட்டு விட்ருங்க. நம்மளுக்கு சுடு தண்ணி அப்படி ஒரு சொட்டு போட்டேனே ஐயோ அப்படின்டுவோம். ரைட், ஓகே. இந்த ஒன்று மணி ஆச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனால் கவனிங்களேன். இக்லூ எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும்.
ஏனெனில் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. அது சார் இக்லு எனப்படும் பனி வீடுகள். அது ஆதி காலத்தில் இந்த எஸ்கிமோக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதாவது நம்முடைய அந்த பனி பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டுற எப்படி கட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பனிக்கட்டி கொண்டு வந்து கட்டிடுறது. நல்லா கவனிங்க. ஒரு பனிக்கட்டி பெரிய சுவர் மாதிரி இருக்கும், கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறது, இன்னொன்று இந்த பக்கம் வச்சுக்கிறது, இதுக்கு மேலே இது இப்படி கூரை மாதிரி வச்சுக்கிறது, ஒரு டோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கட்டி வச்சுக்கிறது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்கிறது. சார் நார்மலாக ஒரு பனிக்கட்டி வச்சாலும் இங்கே நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கிர்ன்னு இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ அப்படி வரைச்சி செத்து போயிட மாட்டாங்களா சார்? நல்லா கவனிங்க. இந்த ஐஸ் க்யூப் பார்த்தீங்கன்னா குட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் த ஹீட், வெப்பத்தை அப்படியே பிரதிபலிக்கும். உள்ளே என்ன வராது, இங்கே இருக்கக்கூடிய இந்த குளிரை தவிர வேறு குளிர் உள்ளே வராது. ஏன்னா இரவு நேரங்கள் என்ன ஆகும், நிறைய இன்னும் பனிக்கட்டிகள் விழுகும். பட் அந்த குறைந்த வெப்பநிலை உள்ளே போகாது. உள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். சுருக்கமாக சொல்லப்போனால் உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வெளியில் வராது. புரியுதுங்களா? அந்த ஹீட்டர் அப்படி உள்ளே இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பயன்படுது. ஏன்னா இந்த பனிக்கட்டிகள் பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. ரேட் கண்டக்டர். வெப்பத்தை அவ்வளோ சீக்கிரம் கடத்தாது. உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில் கடத்தாது. உள்ளே நம்ம பாடி உள்ளே இருக்குது, அந்த பாடியில் இருக்க ஹீட்டு கூட வெளியே போகாது. ஒருவேளை அதில் வெளியே போனால் என்ன ஆயிரும், விரைச்சி போயிடும், அவ்வளோதான். அப்புறம் கோவிந்தா தான். ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுடைய அடுத்த தலைப்பு வெப்பச்சலனம், கன்விக்ஷன் அப்படின்வாங்க. இந்த கன்விக்ஷன் என்ன சார்? நல்லா கவனிங்க. மேலே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். வெப்ப கடத்தல் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த படத்தை பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை ஹீட் பண்ணுறோம். கீழே ஹீட் பண்ண என்ன ஆகும், அந்த நீர் மூலக்கூறுகள் கீழே இருந்து ஹீட் ஆகி மேலே போகும், திரும்பி மேலேருந்து மூலக்கூறுகள் கீழே வரும். இப்போ அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா? பாத்திரத்தை விட்டுருங்க, நான் பாத்திரத்தை சொல்லலை. உள்ளே இருக்கக்கூடிய பாத்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டக்ஷன் தான். உள்ளே இருக்கக்கூடிய லிக்விடை பாருங்கள். லிக்விட் என்ன ஆகும், கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். அந்த நீங்கள் பாருங்களேன், பபுள்ஸாக மேலே வரும். நம்ம சோத்தையே வச்சுங்க, திரும்ப சோறுக்கே வந்துடுவோம். ஏன்னா சோறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீட் பண்ணுறோம், சோறு சமைக்கிறப்ப ஹீட் பண்ணுறோம். அப்போ அரிசி என்ன ஆகுமோ கீழேருந்து நல்லா கொதித்து மேலே போயிட்டு வரும். மேலே பபுள்ஸ் இருப்போம், பார்த்துருப்போம். சரிங்களா? வீட்டில் நிறைய சமைக்கிறவங்க இருப்பீங்க, அதனால் பார்த்துருப்போம். ஓகே, அப்போ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனம். அப்போ இதுக்கு என்ன எப்படி சொல்லலாம்னா, ஒரு வெப்ப கடத்தல் நிகழ்வு எப்படி நடக்கு, ஒரு வெப்ப பரிமாற்ற நிகழ்வு அந்த மூலக்கூறுகளுடைய இயக்கத்தோடு நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு பேர் வெப்பச்சலனம். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இங்கிலீஷில் the molecules at the top comes down and get heated. This kind of heat transfer is known as convection. நம்முடைய அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹீட் ஆகுது. இது எதில் பொருந்தோம்னா வாயுக்கள்லையும் பொருந்தும். வாயு மூலக்கூறு அப்படி தான். ஒரு இடத்துல ஹீட் ஆகிறப்ப இங்கே ஒரு இடத்துல இருக்க ஹீட் இந்த இடத்துக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே அதிகமான டெம்பரேச்சர் இருக்கோ, ஹை டெம்பரேச்சர் இருக்கோ, அங்கேருந்து லோ டெம்பரேச்சர் இருக்க ஏரியாவுக்கு என்ன ஆகும், அந்த ஏர் மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். அப்படி நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை. கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்விக்ஷனல் ரெயின். அடிக்கடி நியூஸில் சொல்லுவாங்க, இன்று புதுச்சேரியில் நிலவும் வெப்பச்சலனத்தின் காரணமாக இன்று மாலை 4 மணி அளவில் பலத்த காற்றுடன் மழையோ இடியுடன் மழையோ பெய்யக்கூடும் அப்படின்வாங்க. பெய்யாது. ஓகேங்களா? வானிலை அறிவிப்பு. பட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த வெப்பச்சலன மழைன்றது எப்படின்னா இந்த மாதிரி தான். ஒரு இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்ப ஹீட் ஆயிரும், பக்கத்தில் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் அங்கே அந்த ஏரியாவுக்கு. அப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் மாலிகூல்ஸ் அங்கே மூவ்மெண்ட் ஆகும். அப்படி மூவ்மெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், அதாவது சூரிய ஒளி நல்லா அடிக்குது, நல்லா கவனிங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியா அடிக்குது, அங்கே இருக்க காற்று என்ன ஆயிரும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடும். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். அது சரி பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த காற்று அந்த இடத்துக்கு வரும். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய காற்று மேகங்களையும் கொண்டு வரும், அதனால் மழை பொழியும். இதுக்கு பேர் வெப்பச்சலனம், மழை. அடுத்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம், கன்விக்ஷன் இன் டெய்லி லைஃப். இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஒன்று இந்த லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலக்காற்று கடல் காற்று. அது உருவாகிறதுக்கு காரணமே இந்த கன்விக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது கடலிருந்து தரையை நோக்கி வீசுகிற காற்று, தரையிலிருந்து கடல் நோக்கி வீசுகிற காற்று, அந்த மாதிரி காற்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காற்றுகள் உருவாகிறதே இந்த கன்விக்ஷன் தான். வேறு பார்த்திங்கன்னா
இந்த வெப்பச்சலனம் மூலமாக தான் காற்றானது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மூவ் ஆகிறதுக்கு காரணமே இந்த கன்வெக்ஷன் தான். அப்படியே அந்த வெளியில் திண்ணியில் உட்காந்துருந்தேனப்பா, காற்று சிலு சிலு சிலுன்னு அடிச்சிச்சு. அப்போ என்ன ஆச்சு? வெப்பச்சலனம் நடைபெற்றுக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். இன்னொன்று, வெப்பக்காற்று பலூன்களில் வெப்பச்சலனம் மூலம் வெப்ப கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது. பலூன் மேலே போகிறதுக்கு காரணம் அதுதான், கன்வெக்ஷன் நடக்கிறதுனால தான் மேலே போகுது. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ்நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடம்பெயர்ச்சி செய்கிறது. அதனால தான் ரெஃப்ரிஜிரேட்டர் கூலாக இருக்குது. ஸோ இன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் கூல் ஏர் மூவ்ஸ் டவுன்வர்ட் அண்ட் ரீப்ளேசஸ் த ஹாட் ஏர் பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன். ஸோ மூணாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு, ரேடியேஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எந்த ஒரு மீடியம் தேவையில்லை. இப்போ நம்ம சன்லைட் இருக்குது, சன்லேருந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வர்றப்ப இடையில எந்த இதுவுமே கிடையாது, வேக்கம் தான். ஆனாலும் சன்லைட் இங்கே வருது. ஸோ அதன் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு பேர் ரேடியேஷன். நம்ம பொதுவாக முன்னாடி பார்த்த கண்டக்ஷன் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் நடக்கும். அடுத்து பார்த்த கன்வெக்ஷன் லிக்விட் ஸ்டேட்டில் நடக்கும். லிக்விட்லேயும் நடக்கும், கேஸ்லேயும் நடக்கும். பட் இதில் அப்படி கிடையாது, எந்த ஒரு ஊடகம் தேவையில்லை. பட் இருந்தாலும் வெப்பம் பரவும். இதுக்கு பேர் தான் என்னென்னா ரேடியேஷன். ஸோ அதற்கான ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னா, நல்லா கவனிங்க. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு எனப்படும். எப்படி பரவுதான்? மின்காந்த அலைகளாக பரவுதான். ரேடியேஷன் இஸ் டிஃபைன்ஸ் as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு. அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு, ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். நம்ம சூரியன்லேருந்து வெப்ப ஆற்றல் பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு மூலமாக தான் பூமிக்கு வருது ஃபஸ்ட்டு இது. ஸோ ஹீட் எனர்ஜி ஃப்ரம் தி சன் ரீச்சஸ் தி எர்த் பை ரேடியேஷன். அதே மாதிரி நல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா பக்கத்தில் நிற்க முடியாது, அனல் அடிக்கும். நீங்கள் அனல் அப்படின்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த ப்ரெஷர் குக்கரில் அடிபாகம்லாம் பிளாக் கலரில் கோட் பண்ணுறது பார்த்துருப்போம். காரணம் என்னென்னா, அது ஈஸியாக ரேடியேஷனை கண்டக்ட் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த பொருள் சமைக்கப்படும். அதனால் சமையல் பாத்திரத்தில் அடிப்பகுதி எப்படி இப்படி பண்ணுறாங்க, இப்போ ரீசெண்டாக கருப்பு வண்ணம் பூசுகிறாங்க, புரியுதுங்களா? த பாட்டம் ஆஃப் த குக்கிங் வெசல்ஸ் ஆர் பெயிண்டட் பிளாக். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் ஒயிட் ட்ரெஸ் போடணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா, அல்லது நம்முடைய வின்டர் சீசன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கிறப்ப கருப்பு நிற ஆடைகள் அணிய சொல்லுவாங்க. ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் அந்த ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதனால் பாடி கூலாகவே மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் நம்முடைய மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டோம்னா அந்த ஹீட்டெல்லாம் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் உள்ளே நல்லா கதகதப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. சரிங்களா? இந்த ரேடியேஷனை நம்முடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியுமா? சாதாரண கண்களால் பார்க்க முடியுமானா முடியும். எப்படி சார்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் இஸ் விசிபிள் அவர் ஐஸ். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 டிகிரி செல்சியஸுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, ஒரு பொருளை ஹீட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மங்கிய சிவப்பு நேரத்தில் நம்ம கண்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? டல் ரெட் க்ளோவாக தெரியும். இது நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? நம்ம தோல் மூலமாக அந்த அனல் அடிக்கிறத வச்சு ஃபீல் பண்ண முடியும். அதை காட்டும் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலருக்கு மாறுமா. அதை தொடர்ந்து என்னவா மாறும் தெரியுங்களா? மஞ்சள் கலருக்கு மாறுமா. அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கலருக்கு மாறிடுமா. அப்போ வெள்ளை கலர் இருந்தால் ரொம்ப தகன்னு எரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஃபர்தர் ஹீட்டிங் ரேபிட்லி இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் இட்ஸ் perceived கலர் பிகம்ஸ் ஆரஞ்ச், எல்லோ அண்ட் ஃபைனலி ஒயிட். பிகம் ஒயிட். ஓகே, இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுடைய 3 டைப்ஸையும் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்குறது கலோரிமெட்ரி, வெப்ப அளவியல். ஸோ வெப்ப அளவியல் என்னென்னா, வெப்பத்தை மொத்தம் 3 வழியில் அளப்பாங்க. ஒன்று செல்சியஸ் ஸ்கேல் அளப்பாங்க, இன்னொன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அளப்பாங்க, இன்னொன்று கெல்வின் ஸ்கேல் அளப்பாங்க. இதில் இவங்க எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா கெல்வின். மற்ற ரெண்டுமே அதை அளக்கக்கூடிய அளவுகள் தான். பட் எஸ்ஐ அலகு கேட்டாங்கன்னா கெல்வின் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் அலகு. ஸோ வெப்பம்னு என்னப்பா? வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு பாட ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல், ஒன் டைப் ஆஃப் தி எனர்ஜி. இப்போ ஆற்றலின் அலகு ஜூல், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆற்றலின் அலகு ஜூல், சரிங்களா? அதாவது தி எஸ் யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் தி ஜூல்.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதன் மூலமாக அந்த வெப்பத்தை அளக்கக்கூடிய ஒரு பொதுவான பேர் சொல்கிறாங்க. என்ன பேர்னா கலோரி அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. இப்போ கலோரின்னா என்ன சார்? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை, ஒரே 1 கிராம் அந்த அளவுக்கு நிறைக்கக்கூடிய ஒரு வாட்டரை எடுத்துக்கிட்டு அதை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவைப்படுதோ, வெப்ப ஆற்றல்னால் எவ்வளோ கேஸ் தேவைப்படுதோ, எவ்வளோ விறகு தேவைப்படுதோ, எவ்வளோ மண்ணெண்ணெய் தேவைப்படுதோ, எவ்வளோ டீசல் தேவைப்படுதோ, அதுதான் வெப்ப ஆற்றலின் அளவு. எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு பேர் தான் 1 கலோரி. அப்போ வெப்பத்தின் அளவுக்கு ஜூல்பா. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்பத்தை அளக்கிறப்ப கலோரி அப்படின்ற ஒரு பெயரை பயன்படுத்துவாங்க. கலோரின்றது 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே 1 கலோரி. சார் இப்போ 1 கலோரி எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, 4.189 ஜூல் அப்படின்வாங்க. இது நம்ம ஃபுட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் இந்த மாதிரி கிலோ கலோரியில் தான் சொல்லுவாங்க. ஏறக்குறைய 1 கிலோ கலோரின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4200 ஜூல் அப்படின்வாங்க. நல்லா கவனிங்க, இந்த 4.18 இருக்கா, ஸோ இந்த 4.2ன்னு வச்சுக்கலாமா? அப்படியே 1 கிலோன்றப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எதனால்? 1000ஆல். அப்புறம் 1000 பெருக்கிறப்ப என்ன ஆயிரும், இன்னும் 2 ஜீரோ சேர்ந்துக்கும். மொதல் 4 இருக்குது, மொதல் 2 வந்துடும், அப்புறம் ஒரு ஜீரோ வரும், அப்புறம் ஒரு ஜீரோ வரும். ஸோ 4200 ஜூல். இப்போ 1 கலோரின்றது 4.189 ஜூல். அது ரொம்ப அக்யூரேட் வேல்யூ. ஸோ நம்ம ஃபுட்டில் எடுக்கிறப்ப 4200 ஜூல்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். ஏன்னா ஃபுட் எப்படி எடுத்துக்கிறாங்க, கிலோ கலோரியில் எடுத்துக்கிறாங்க. கிலோனாலே 1000. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. The relation between calorie and joules given as 1 calorie is equal to 4.189 நம்ம தமிழ் புக்கில் இருக்கும், 6 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்கும். ஸோ ரெண்டும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 9 தான் கரெக்ட், 4.189 தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெப்ப ஏற்புத்திறன். ஸோ வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன சார்? ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்வாங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம்ப்பா, ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதனுடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்துறதுக்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவைப்படுதோ அதுக்கு பேர் வெப்ப ஏற்புத்திறன். புரியுதுங்களா? ஸோ வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அப்படி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதை 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவைப்படுதோ அதுக்கு பேர் வெப்ப ஏற்புத்திறன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. Heat capacity is defined as the amount of heat energy required by a substance to raise its temperature by 1 degree Celsius or 1 Kelvin. ஸோ இதை டினோட் பண்ணுற லெட்டர் பார்த்தீங்கன்னா சிடேஸ் அப்படின்வாங்க. சிடேஸ்னால் என்னது, நம்முடைய ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்வாங்க. ஸோ இதை டிசைட் பண்ணுற ஃபேக்டர் 3 ஃபேக்டர் இருக்குப்பா. என்னென்னா, 1 பொருளுடைய நிறை, மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். நிறைய அதிகமாக இருந்தால் நல்லாவே ஹீட் ஆகும் சரிங்களா, கம்மியாக இருந்தால் கம்மியாக ஹீட் ஆகும். இன்னொன்று பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். தேர்ட் ஒன் பொருளின் தன்மை, நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தின் அளவை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது, ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. C dash equal to Q by del T. ஸோ Qன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல், அதாவது இந்த 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல், அதை Q அப்படின்வாங்க. ஸோ டெல்டின்றது இப்போ நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ணிங்களோ அந்த வெப்பநிலை வேறுபாடு சொல்லக்கூடியது தான் இந்த டெல்டின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா 50 டிகிரியிலேருந்து 70 டிகிரி ஹீட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ 70 - 50ன்னு எழுதுவாங்க, அதை டெல்டி அப்படின்வாங்க. ஸோ இதற்கான எஸ்ஐயில் பார்க்குறப்ப நல்லா கவனிங்க, மேலே இருக்கிறது வெப்ப ஆற்றலின் அலகு. நமக்கு தெரியும் வெப்ப ஆற்றலின் அளவுனால என்ன தான் போடுவோம், ஜூல் தான் போடுவோம். ஜூல் போடலாம், அது கலோரி போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஜூல் போட்டிருக்காங்க, இங்கே கலோரி போட்டிருக்காங்க. கீழே இருக்க டெல்டின்றது டெம்பரேச்சர் தான். ஸோ டெம்பரேச்சருடைய அலகு என்னது, செல்சியஸ். ஸோ கலோரி பெர் செல்சியஸ். புரியுதுங்களா? ஸோ Q பை டெல்டின்றதும் அதற்கான அலகு என்னது, கலோரி பை டிகிரி செல்சியஸ் அப்படின்லாம். இந்த கலோரி இதை Q குறிக்கும், டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா டெல்டிக்கு குறிக்கும். இதே இது ஜூல்லேயும் சொல்லலாம். ஜூலில் சொன்னிங்கன்னா
அதாவது எஸ்ஐயில் சொன்னீங்கன்னா மேலே இருக்கிறத ஆற்றலுக்கு என்ன சொல்லுவோம், ஜூல் அப்படின்டுவோம். ஸோ டெம்பரேச்சருக்கு கெல்வின் சொல்லுவோம். இப்போ J/K, ஸோ J/Kனாலும் JK இன்வெர்ஸ்னாலும் ஒன்று தான். நல்லா கவனிங்கப்பா. பிற பொருளை காட்டிலும் தண்ணி தான் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப ஏற்புத்திறனை கொடுத்துருக்கு. எது ரொம்ப வந்து ஹை ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சாதாரண வாட்டர் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க. அதாவது 100 கிராம் எண்ணெயை காட்டிலும் 100 கிராம் தண்ணி அதிகமான ஹீட்டை தன் உலகத்தை அடக்கி வச்சுருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக உள்ளது. அதற்கு 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிடுக. The temperature of a metal ball is 30 degree Celsius. When an energy of 3000 joule is supplied, its temperature rises by 40 degree Celsius. Calculate its heat capacity. ஃபார்முலா தெரியும். C dash equal to Q/T அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். Q கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 3000 ஜூல் கொடுத்துருக்காங்க. டெல்டி கொடுத்துருக்காங்களா? 40லேருந்து 30 மாறி இருக்குது. அவ்வளோதானப்பா. அப்போ 40 30 கழிச்சுங்க. கழிச்சுக்கிட்டு இப்போ Q எவ்வளவு? Q 3000. ஸோ 40ல் 30 போச்சுன்னா 10. ஸோ 2 அடிச்சிங்கன்னா 300 கிடைக்கும். அந்த 300 தான் பார்த்தீங்கன்னா உலோக பந்துடைய வெப்ப ஏற்புத்திறன். த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த மெட்டல் பால் இஸ் 300 JK இன்வெர்ஸ். அவ்வளோதான்ப்பா. சிம்பிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. ஒரு பொருளுடைய வெப்ப ஏற்புத்திறனை கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இரும்பின் பந்தின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு 500 JK இன்வெர்ஸ் வெப்பம் தரப்படுகிறது. இது என்னப்பா? இதுதான் C dash. அவங்களே கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கெல்வின் உயர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கழிக்க வேண்டியதை கழிக்காமல் அவங்களே கழித்து கொடுத்துட்டாங்க. அது 20. C dash எவ்வளவு? 500. இன்னொன்று டெல்டி எவ்வளவு? 20. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? Q கேட்டிருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலா தான். C dash equal to Q/T. அப்போ C dash 500 தெரியுது, டெல்டி பார்த்தீங்கன்னா 20 தெரியுது. இப்போ Q எவ்வளவு? 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 500 × 20 என்னப்பா வரும்? 500 × 20ன்றா 10,000 ஜூல்னு வரும். என்ன ஜூலு? 10,000 ஜூல் அப்படின்னு வரும். அவ்வளோதான். சிம்பிள் தான்ப்பா. கணக்கு கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். அடுத்த தலைப்பு தன்வெப்ப ஏற்புத்திறன். மாணவர் பார்ப்பான், என்னோட இப்போ தான் ஒரு வெப்ப ஏற்புத்திறன் நடத்தினார், ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம தன்வெப்ப ஏற்புத்திறன்றாரேன், ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. என்னடா இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். நல்லா கவனிங்க. முன்னாடி பார்த்தது வெப்ப ஏற்புத்திறன், இப்போ பார்க்குறது தன்வெப்ப ஏற்புத்திறன். அது ஹீட் கெப்பாசிட்டி, இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த ஸ்பெசிஃபிக் அல்லது தன் அப்படின்ற வார்த்தை தமிழையும் ஆங்கிலத்தில் ஸ்பெசிஃபிக் அப்படின்ற எழுத்து வந்துட்டாலே ஒரு அலகுன்னு மைண்டில் வச்சுங்க. என்ன அலகு? ஒரு அலகு, 1 யூனிட் மைண்டில் வச்சுங்க. ஏன் சார்? இப்போ முன்னாடி நம்ம வெப்ப ஏற்புத்திறன் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு பொருளை. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பொருளாம் கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் பர்டிகுலராக சொல்கிறாங்க. பட் அங்கே அந்த வார்த்தையை சொல்லலை. இப்போ அந்த இடத்துல பாருங்கள், 1 கிலோகிராம்ன்ற வார்த்தையை அழுத்தி சொல்லுவாங்க. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றினை வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. அப்போ அதே டெஃபினிஷன் தான். பட் என்னன்னா ஒரே ஒரு லைனில் மாறுது. என்ன லைனில் மாறுது? த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின். இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன் டினோட் பண்ணுறாங்க. தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு சி, அதுக்கு வெப்ப ஏற்புத்திறனுக்கு C dash. சரிங்களா? ரெண்டு மைண்டில் வந்து குழப்பிக்காதீங்க, பார்த்துங்க, ரெண்டு வேறு வேறு. ஸோ இதற்கான ஃபார்முலாவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும். C equal to Q/Δt. பட் அதோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் உள்ள என்ட்ரி ஆகுது. ஏன்னா நீங்கள் 1 கிலோகிராம்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டீங்க, அதனால் மாஸ் உள்ள என்ட்ரி ஆகும். அதே ஃபார்முலா தான். ஸோ இதே மாதிரி இது கணக்குலும் கேட்பாங்க. ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ஃபார்முலா இங்கே இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நடத்தக்கூடிய இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வரும். ஒருவேளை புரியலாடி கேளுங்க, நான் உங்களுக்கு ஆடியோவை சொல்லித்தரேன். இப்போ இதற்கு எஸ்ஐ அளவு பார்க்கணும். எப்படி சார் பார்க்குறது? மேலே இருக்க Qக்கு என்னப்பா? ஆற்றலின் அலகு J. கீழே என்ன கொடுத்துருக்கேன்? M × டெல்டின்னு கொடுத்துருக்கான். மாஸுக்கான எஸ்ஐ அளவு என்னப்பா? கிலோகிராம். டெல்டிக்கு செல்சியஸ் அல்லது கெல்வின். அப்போ மேலே J, கீழே kg, Kன்னு வரும்.
அப்போ கீழே கேஜிக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஜே கேஜி இன்வர்ஸ் கே இன்வர்ஸ்னு வரும். தட்ஸ் ஆல். இந்த கணக்கு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 2 கணக்கையும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். புரியாத பட்சத்தில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஹீட் கெப்பாசிட்டியை கணக்கு மெஷர் பண்ண முடியுமானா முடியும். அதற்கு பயன்படக்கூடிய ஒரு அளவு தான் கலோரிமீட்டர். அதாவது ஒரு பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தும் உபகரணம் தான் பார்த்தீங்கன்னா கலோரிமீட்டர். A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. ரைட். இது எதனால் ஆக்கப்பட்டிருப்பாங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் காப்பர் அண்ட் அலுமினியம். தாமிரத்தாலையும் அலுமினியத்தாலையும் செஞ்சுருப்பாங்க. இது நல்லாவே என்ன பண்ணும், ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நல்லாவே கண்டக்ட் பண்ணும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். சரிங்களா? இந்த டூ யூ நோ பாருங்கள், 1782ஆம் ஆண்டு ஆண்டன் லவாய்சியர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் பியரே சைமன் லாப்லாஸ் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட். அவங்க இந்த வெப்ப ஆற்றலுடைய அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பனிக்கட்டி கலோரிமீட்டரை பயன்படுத்தினாங்க. கேட்பாங்கப்பா, பனிக்கட்டி கலோரிமீட்டரை பயன்படுத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா ஈஸி நமக்கு எழுத தெரியும். அந்த பேரை பார்த்துங்க. ஒருத்தர் லவாய்சியர், இன்னொருத்தர் சைமன் லாப்லாஸ். The world's first ice calorimetry was used in the year of 1782 by Anthony Lavoisier and Pierre Simon Laplace to determine the heat generated by various chemical changes. அடுத்த டிவைஸ் பாருங்கள், வெப்ப கட்டுப்படுத்தி. சரி, இதெல்லாம் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இன்னோவேஷனில் கேட்பாங்க. தெர்மோஸ்டாட், வெப்ப கடுத்தி. இந்த படத்தில் இருக்க பாருங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். டெம்பரேச்சர் நம்ம டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளே செட் பண்ணிக்கலாம். வெப்ப கட்டுப்படுத்தி தெர்மோஸ்டாட். எப்படி சார்? கவனிங்க. ஆதி காலத்தில் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா கணக்கான எரியும். வேகமாக கிளம்பிட்டுட்டும். அப்படியே எடுபட்டவளை எதுக்கடி இவ்வளோ விறகு உள்ளே வச்ச, இவ்வளோ விறகு வச்சா சோறு குழஞ்சி போயிடும், விறகு குறைன்னு உள்ளே இருக்கக்கூடிய விறகு எல்லாமே பிடிக்கி கீழே வைப்பாங்க. அப்போ ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, அதாவது எந்த ஸ்டேஜுக்கு எந்தளவுக்கு வெப்பநிலை தேவைன்றது நல்லாவே நம்மளுடைய பாட்டிமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோஸ்டாட்டை செட் பண்ணிடுறது. இது எங்கே பார்க்கணும்? மைக்ரோ ஓவனில் பார்க்கலாம். சொல்லுவாங்க 1500 வோல்ட்டில் வச்சு சோறு சமைங்க, 2000 வோல்ட் வச்சு சுடுதண்ணி வைங்க, 1000 கீழே வச்சு காஃபி போடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறப்ப. அந்த காலத்தில் கிழவிக சொன்னதை இப்போ நம்ம என்னென்னா ஸ்டாண்டர்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் தெர்மோஸ்டாட் அப்படின்றது. இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி, ஏர் கண்டிஷன். டே தம்பி ரொம்ப வக்கையாக இருக்குது, அந்த ஏசியில் ஒரு 23 டிகிரி வை, ஒரு 4-5 டிகிரி குறைச்சி வை அப்படின்னும். அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த ரூம் ஃபுல்லாமே அந்த டெம்பரேச்சர் அப்படி மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்கு தான் இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட். இது நிறைய இடத்துல பயன்படும். அது எங்கேன்னு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்ன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. தெர்மோனா வெப்பம், இது ஒரு கிரீக் வேர்ட். ஸ்டார்ட்னா அதே நிலையில் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். அதே நிலையில் அப்படியே இருக்குது அர்த்தம். ஸோ தெர்மோ மீனிங் ஹீட், ஸ்டேட்டிங் மீனிங் ஸ்டேயிங் த சேம். ஸோ இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஹீட்டர், சென்ட்ரல் ஹீட்டர் இன் ஏ ரூம், அப்புறம் ஏர் கண்டிஷனர், வாட்டர் ஹீட்ரு, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், நம்முடைய ரெஃப்ரிஜிரேட்டர் முதற்கொண்டு அது எல்லாமே இந்த தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷன் ஆகும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா சென்சார், ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக செட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்பக்குடுவை அல்லது வெற்றிடக்குடுவை, தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் அல்லது வேக்யூம் ஃப்ளாஸ்க் அப்படின்வாங்க. ஸோ இந்த இன்னோவேஷன் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். ஏதோ ஒன்று பயங்கரமாக கொடுத்துக்க நினைக்காதீங்க. ஃப்ளாஸ்க்கு நம்ம காப்பி தீ சுடு தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றிக்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஸ்க்கு தான் அந்த வெப்பக்குடுவைன்றது. சரிங்களா? இந்த குடுவையை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த வெற்றிட குடுவையை முதலாக 1892 ஸ்காட்லாந்து சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் திவார் அப்படின்றது கண்டுபிடிச்சார். அதில் கௌரவப்படுத்துறதுக்காக இதுக்கு பேர் திவார் ஃப்ளாஸ்க் அப்படின்னு அழைக்கப்படுது. திவார் பாட்டில் அப்படின்னு அழைக்கப்படுது. த வேக்யூம் ஃப்ளாஸ்க் வாஸ் இன்வென்டட் பை ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் திவார் in 1892. In his honor, it is called Diwar flask and it's also known as Diwar bottle. ஓகேப்பா, இப்போ அந்த கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை கொடுத்துருவாங்க பாருங்கள் எப்படி செயல்படுதுன்னு.
பார்த்தாலே புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 2 கோட்டிங் இருக்கும். உள்ளே தனி ஒரு கோட்டிங் இருக்கும், வெளியில் இன்னொரு கவர் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பொருள் வெளியே இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை என்ன பண்ணாதுன்னா கடத்தாது, கண்டக்ட் பண்ணாது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய வால்வு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில்வர் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. சில்வர் பூசப்பட்ட சுவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்கும். அதுக்கப்புறம் வெளிப்புற சுவர் இருக்கும். உள்ளே என்ன இருக்கும், காப்பி டீ என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். இந்த வெப்பம் கடத்தா தாங்கியும் செட் பண்ணியிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஹீட் வெளியே வராது. ஸோ அதனால் டேஸ்ட்டும் மாறாது, ஹீட்டும் மாறாது, அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த உள்ளே வந்து என்ன கோட்டிங் பூசுகிறாங்கன்னா சில்வர் இன்னர் வால், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்படி 2 கோட் இருக்கிறதுனால வெளியில் இருக்க காற்று உள்ளே போகாது, உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வெளியே வராது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது இடையில கேப் இருக்கனால ஒருவேளை ரேடியேஷன் ஏற்பட்டுச்சுன்னா இது பார்த்திங்கன்னா சில்வர் கோட் பூசியிருப்பாங்க. ஆனால் ரிஃப்ளெக்ஷன் ஆகி என்ன ஆயிரும், திரும்பவும் அந்த ஹீட் உள்ளேயே போயிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீட் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா, இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். இந்த பாடம் எப்படி நடத்தினேன், உங்களுக்கு எப்படி புரிஞ்சது, நல்லபடியாக புரிஞ்சது அப்படின்னா எனக்கு தயவுசெய்து ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ டு ஆல்.